ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிசி நோட்ஸ், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டோடைய பாலிசி நோட்ஸை வந்து பார்க்கலாம். இது வந்து அந்த பிடிஎஃப்பில் எதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி மட்டும் பார்த்துடலாம். ஸோ பாலிசி நோட்ஸை பொறுத்த வரைக்கும் 4 விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அடுத்ததாக அப்ரிவேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சுக்கோங்க. அடுத்ததாக ஏதாவது லாஸ், சட்டங்கள் தொடர்பாக ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அதை படிச்சிங்கனாவே போதும், ஃபுல்லாக அப்படியே வந்து படிக்கணும் அப்படின்றது இல்லை. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா திருக்குறள் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. உழவினார் கைமடங்கி நில்லை, விளைவதும் விட்டோம் என்பார்க்கும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லா பற்றையும் விட்ட துறவிகள் கூட உழவரின் கையை எதிர்பார்த்து தான் வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறள். அதே போல் கவி சக்கரவர்த்தின்னு அழைக்கப்படக்கூடிய கம்பரோடைய ஏறெழுபது நூல்லேருந்து ஒரு சில லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. திருவடையும் திரளடையும் சீரடையும் செறிவடையும் உருவடையும் உயர்வடையும் உலகெல்லாம் உயர்ந்தோங்கும் தரு அடையும் கொடையாளர் தன்பயலே செஞ்சாலி கருவடையும் பூதலத்தில் களியடைய மாட்டாதே. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, கற்பகம் மரம் போன்றது தான் உழவர்களுடைய வேளாண்மை அப்படின்னு அவங்க செய்யக்கூடிய தொழிலில் வந்து சொல்கிறாங்க. கற்பக மரம் அப்படிங்கிறது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம், கேட்ட வரங்கள்லாம் கொடுக்கக்கூடிய மரம். அந்த மாதிரியான தொழில் தான் என்னது வேளாண்மை அப்படிங்கிறது. அதை வந்து அவங்க செய்யும்போது எல்லாருக்கும் செல்வங்கள் வந்து கிடைக்கும், புகழ் உண்டாகும், அவங்க தேக வலிமை உண்டாகும், மேன்மை உண்டாகும், உலகத்து உயிர்கள் எல்லாம் மேன்மை பெற்று நிற்கும். அதாவது இந்த பூமியில் இல்லை அப்படிங்கிற நிலையே வந்து வராது அப்படின்னு சொல்லி உழவு தொழிலோட பெருமையை ஏறெழுபது நூலில் வந்து கம்பர் பாடியிருக்கார். ஸோ அதை தான் வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க. அடுத்ததாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ வேளாண்மை துறைக்குன்னு இருக்கக்கூடிய எஸ்டிஜி கோல்ஸ்லாம் என்ன? நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் வேளாண்மை துறைக்குன்னு பார்த்தோம்னா வறுமை ஒழிப்பு, பட்டினி இல்லா நிலை, நலவாழ்வு, பொறுப்புமிக்க பயன்பாடும் உற்பத்தியும் அப்படிங்கிறது வளர்ச்சி இலக்குகளை வந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக இந்த உழவு தொழிலை பற்றி ஔவையார் என்ன பாடியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கொன்றை வேந்தன் நூலில் பார்த்தீங்க அப்படின்னா தொழுதூன் சுவையின் உழுதூன் இனிது அப்படின்ற வரிகள் இருக்குது. அதாவது ஒருவரை வணங்கி வாழ்கிறத விட உழுது விளைவித்து வாழ்ந்த இனிது அப்படின்னும், நல்வழி நூலில் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர் பழுதுண்டு வேறோர் பணிக்கு, அதாவது உழவு பணி தான் சிறந்தது, மற்ற பணிகள் எல்லாமே பழுது உடையவை அப்படிங்கிறதையும் ஔவையார் வந்து பாடியிருக்கிறாங்க. அடுத்ததாக வேளாண்மை துறையோடைய தோற்றம் பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. 1880 இந்திய பஞ்ச ஆணையம் கொடுத்த பரிந்துரைகளின் அடிப்படையில் 82 இந்த வேளாண்மை துறை வந்து தோற்றுவிக்கப்படுது. தமிழ்நாட்டில் வேளாண்மை அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாடு நில அமைப்பில் மித வறண்ட ஈரப்பத வெப்பமண்டலத்தின் கீழே வகைப்படுத்தப்பட்டிருக்கு. பரப்பளவில் தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்திய அளவில் 11வது பெரிய மாநிலம், 1.3 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவோடு. இது இந்திய அளவில் சதவீதத்தில் பார்த்தோம் அப்படின்னா 4% பரப்பளவு தமிழ்நாடு மாநிலம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு எடுத்துட்டோன்னா, அதாவது 2011 கணக்கெடுப்பின்படி 7.21 கோடி மக்கள் தொகை கொண்ட 7வது மாநிலம். அதாவது இது சதவீதமாக பார்த்தோம் அப்படின்னா 6% மக்கள் தொகை வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 3% நீர் ஆதாரங்கள் தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. ஸோ அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 21th பேஜ் போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உணவு தானிய பயிர்கள் உற்பத்தி திறனில் தமிழ்நாடு வந்து எந்தெந்த இடங்களில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ தேசிய அளவில் கேழ்வரகு உற்பத்தி திறனில் முதலிடம், மக்காச்சோளம், எண்ணெய் வித்துகள், கரும்பு, தென்னை உற்பத்தி திறனில் 2வது இடம், குறுதானியங்கள், நிலக்கடலை உற்பத்தி திறனில் 3வது இடம்னு சொல்லி தொடர்ந்து முதல் 3 இடங்களில் உற்பத்தி திறனில் சிறந்து விளங்குது. இதை தான் நீங்கள் எக்கானமிக் சர்வேலையும் படிப்பீங்க. இதை பேஸ் பண்ணி தான் அவங்களும் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக தோட்டக்கலை பயிர்கள் உற்பத்தி திறன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, கொய்யா உற்பத்தியில் முதல் இடத்துல இருக்குது. பெருநெல்லி, ஜாதிக்காய், கிராம்பு, புளி, கறிவேப்பிலை, மல்லிகை, இதில் இந்த பயிர்களில் வந்து 2வது இடத்துலையும், கொக்கோ, சாமந்தி இந்த மாதிரி பயிர்களில் 3வது இடத்துலையும் தமிழ்நாடு இருக்குது. வேளாண்மை துறையோடைய முன்னிலை திட்டங்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள். இது எதுக்காக ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழவர்களுக்கு தேவையான விதைகள், உரங்கள் அதெல்லாம் விற்பனை செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஆலோசனை வழங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதாவது பூச்சி வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்,
அதுக்கப்புறம் வந்து உற்பத்தி எப்படி வந்து பெருக்கலாம், இந்த மாதிரி ஆலோசனை வழங்குறதுக்கான உழவர் நல சேவை மையங்கள் இனிமேல் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக 42 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக நெல் சாகுபடி அப்படின்னு எடுத்துட்டோம்னா தமிழ்நாட்டில் சராசரி 52 லட்சம் ஏக்கரில் நெல் சாகுபடி வந்து செய்கிறாங்க. அதில் டெல்டா மாவட்டங்களில் மட்டும் 18 லட்சம் ஏக்கர் பரப்பளவுலையும் மற்ற மாவட்டங்களில் 34 லட்சம் ஏக்கர்லேயும் நெல் சாகுபடி வந்து செய்யப்பட்டுட்டு வருது. நிறைய திட்டங்கள் இருக்கும், அதில் முக்கியமானதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம் அப்படிங்கிற திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ பழங்குடியின விவசாயிகளும் நிலையான வேளாண்மை வந்து செய்யணும், அவங்களுக்கும் வந்து அவங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கிறது மூலமாக வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி தான் 2025 to 26 மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம் அப்படின்ற புதிய திட்டம் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். ஸோ மண் வளத்தை அதிகரிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் உயிர்ம வேளாண்மையை வந்து செய்முறைகளை கடைபிடிக்கக்கூடிய விவசாயிகளை ஊக்குவிக்கிற வகையில் இந்த திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 2024 to 25 நிதியாண்டில் 206 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டது. இதன் மூலமாக தான் 2 லட்சம் விவசாயிகளுக்கு 20 கோடி நிதியில் பசுந்தாள் உர விதைகள் வந்து விநியோகிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 16,154 விவசாயிகளுக்கு 50 லட்சம் நிதியில் நெல் ஜெயராமன் அவர்களுடைய மரபுசார் நெல் ரகங்கள் வந்து பாதுகாப்பு இயக்கத்தின் கீழே பாரம்பரிய நெல் விதைகள் வந்து விநியோகம் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதை 2025 to 26 நிதியாண்டுலையும் 142 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம். ஸோ இது வந்து எதுக்காகனா கிராமங்களில் வேளாண் வளர்ச்சியை ஊக்குவிக்கணும்னு சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய 12,525 கிராம ஊராட்சிகளில் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. 2021 to 22 முதல் 5 ஆண்டுகளுக்கு இதை செயல்படுத்தப்பட இருக்கு. இது பார்த்திங்கன்னா யார் எந்த துறை வந்து செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சி ஊராட்சி துறையால் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது. இந்த திட்டத்தோடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தேர்வு செய்யப்பட்ட கிராம ஊராட்சிகளில் தரிசு நில தொகுப்புகள் வந்து உருவாக்குறது, நீர் ஆதாரங்களை அங்கே ஏற்படுத்தி சூரிய சக்தியால் இயங்கக்கூடிய மோட்டார்களை பொருத்தி மரக்கன்றுகளை நிரந்தர பயிர்களை நடவு செய்கிறது தான் இந்த திட்டத்தோடைய நோக்கம். அடுத்ததாக ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம். அதாவது குறிப்பிட்ட ஏக்கர் பரப்பளவில் ஒரு கிராமத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பயிர் மட்டும் எது வந்து அதிக மகசூல் தருதோ அந்த ரகங்களை வந்து பயன்படுத்தி நடவு செய்கிறது. 2024 to 25 15,280 வருவாய் கிராமங்களில் 5லேருந்து 10 ஏக்கர் பரப்பளவில் ஒரு கிராமத்துக்கு ஒரு பயிர் அப்படின்னு தேர்வு செஞ்சு செயல் விளக்கம் வந்து கொடுத்துருக்குறாங்க. செயல் விளக்க திடல்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. 2025 to 26 ஆண்டிலும் தொடர்ந்து செயல்படும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி திடல்கள் அமைச்சு எப்படி வந்து பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணலாம், எந்தெந்த பயிர்களை வந்து அதிக மகசூல் இருக்கக்கூடிய பயிர்களை எந்த ஏக்கரில் எவ்வளோ ஏக்கரில் பயிரிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஆலோசனை கொடுப்பாங்க. அடுத்ததாக தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் 2023 to 24 5 ஆண்டு திட்டமாக 25 மாவட்டங்களில் உள்ளடக்கின 2 சிறுதானிய சிறப்பு மண்டலங்களில் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது. 2024 to 25 நிதியாண்டில் 46 கோடி நிதி செலவினத்தில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தினாங்க. அதனால் 4 லட்சம் உழவர்கள் வந்து பயனடைஞ்சாங்க. இது 2025 to 26 52 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இந்த திட்டம் வந்து தொடர்ந்து செயல்படுத்தப்படும் அப்படின்ட்டுருக்காங்க. அடுத்ததாக மாநில வேளாண் வளர்ச்சி திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா மாற்றுப்பயிர் சாகுபடி. நெற்பயிர்களுக்கு மாற்றா, ஏன்னா நெல் வந்து விளைவிக்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படும். அதுக்கு பதிலாக குறைந்த தண்ணி தேவை இருக்கக்கூடிய பயிர்களான சிறுதானியம், பயிர் வகை, எண்ணெய் வித்துக்கள் இதோடைய சாகுபடியை ஊக்குவிக்கிற விதமாக தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. மாற்றுப்பயிர் சாகுபடி அப்படின்னு சொல்லிட்டு 2025 to 26 நிதியாண்டுலையும் 1 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் 12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இந்த திட்டம் வந்து தொடர்ந்து செயல்படுத்தப்படும் அப்படின்ட்டுருக்காங்க. அடுத்ததாக நம்மாழ்வார் விருது. உயிர்ம வேளாண்மையில் சிறந்து விளங்கக்கூடிய விவசாயிகளை ஊக்குவிக்கிற வகையில் ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த நம்மாழ்வார் விருது வந்து கொடுத்துட்டு வராங்க. 2024 to 25 3 விவசாயிகளுக்கு 5 லட்சம் செலவினத்தில் நம்மாழ்வார் விருது வந்து வழங்கப்பட்டிருந்தது. ஸோ அடுத்த நிதியாண்டுலையும் இது தொடர்ந்து செயல்படுத்தப்படும்.
மின்னணு வேளாண்மை அப்படின்னு எடுத்துட்டோம்னா, வேளாண்மையில எப்படி டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா 24 முக்கிய சேவைகளோட உழவர் அப்படின்ற கைபேசி செயலி வந்து உருவாக்கியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா 18.66 லட்சம் விவசாயிகள் வந்து இந்த உழவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க, பயனடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் விவசாயிகளுக்காக ஒரு போர்ட்டலும் ஆரம்பிச்சிருக்காங்க, கிரைன்ஸ் அப்படின்ற பேரில், குரோவர் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் இன்புட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஒருங்கிணைந்த விவசாயிகளின் தரவுதளத்தை உருவாக்குதல் அப்படின்ட்டு, கிரியேஷன் ஆஃப் யூனிஃபைடு ஃபார்மர் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வருவாய் கிராமங்களுக்கும் புவியிட குறியீடு வழங்குறது. 3வது, மின்னணு சாகுபடி கணக்கீடு செய்கிறது, ரியல் டைம் டிஜிட்டல் கிராப் சர்வே. ஸோ இந்த 3 காரணிகளும் இருக்கிற மாதிரி தான் இந்த போர்ட்டல் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு மாதிரி விவசாயிகளுக்கு வந்து தனித்துவமான அடையாள எண் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம், ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெற்பயிர்களுடைய பரப்பு உற்பத்தி திறனை அதிகரிக்கும் நோக்கத்தோடு இந்த திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ எல்லா மாவட்டங்கள்லேயும் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. அடுத்ததாக உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி. தமிழ்நாடுன்னு எடுத்துட்டோன்னா 9 மாவட்டங்களில் இந்த உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு அரிசி திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. நெல் உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது, மண் வளத்தை மேம்படுத்துறது, சாகுபடி பரப்பை அதிகரிக்கிறதுன்னு செயல் திட்டங்களோட புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர், திருவண்ணாமலை, கடலூர் அப்படின்னு சொல்லி 9 மாவட்டங்களில் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அடுத்ததாக பயறு வகை பயிர்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 18 நூல்லேருந்து ஒரு லைன் கொடுத்துருக்குறாங்க, செவ்வூன் தோன்றா வெண்துவை முதிரை அப்படின்னு சொல்லி. ஸோ காக்கை பாடினியார் எழுதின 18 என்ன அப்படின்னா, சங்க காலத்திலருந்தே தமிழ்நாட்டு மக்களோட உணவில் பருப்பு வகைகள் இருந்திருக்கு, இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து பருப்பு வகைகளை முதிரை அப்படின்னா பருப்பு வகைகளை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. பயிர் வகைகளோட உற்பத்தியை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி 2024 to 25 உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு திட்டம், பயிர் வகைகள், அப்புறம் நெல் தரிசில் பயிர் சாகுபடி திட்டம், இந்த திட்டங்கள்லாம் வந்து செயல்படுத்தியிருந்தாங்க. இதுக்கப்புறமா எண்ணெய் வித்துக்களுடைய பரப்பு உற்பத்தி அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லியே தேசிய சமையல் எண்ணெய் இயக்கம் அப்படின்ற ஒரு திட்டத்தை 2024 to 25 ஸ்டார்ட் பண்ணாங்க. எந்தெந்த எண்ணெய் வித்து பயிர்கள் அப்படின்னா நிலக்கடலை, எள்ளு, சூரியகாந்தி, ஆமணக்கு, சோயா பீன்ஸ் இதெல்லாம். அடுத்தது பருத்தி உற்பத்தி அப்படின்னு எடுத்துட்டோம்னா நாட்டோட மொத்த தொழில்துறை உற்பத்தியில் ஜவுளி ஆடை தொழிலில் மட்டுமே 13% அளவுக்கு தமிழ்நாடு பங்களிக்குது. தேசிய அளவில் இருக்கக்கூடிய பருத்தி நூற்பாலைகளில் 55% நூற்பாலைகள் தமிழ்நாட்டில் தான் இயங்கிட்டு வருது. இதோடைய மூலப்பொருள் என்னது? பருத்தி தான். அடுத்ததாக வேளாண்மை துறை மூலமாக செயல்படுத்தப்படும் இதர திட்டங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து டான்சிடா, தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமை, தமிழ்நாடு ஸ்டேட் சீட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஸோ அதோடைய எக்ஸ்பேன்ஷனை படித்து வச்சுக்கோங்க. ஸோ விவசாயிகளுக்கு விதை கிடைக்கிறத உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியே விதை விநியோக சங்கிலியை வலுப்படுத்துகிற நோக்கத்தில் 2015 இந்த டான்சிடா வந்து ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. அடுத்ததாக பயிர் பாதுகாப்பு அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய திட்டங்கள் மூலமாக உயிரியல் பூச்சிக்கொல்லிகள் வந்து மானிய விலையில் விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு வராங்க. அந்த உயிரியல் பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனஸ் ஃப்ளூரசன்ஸ், மெட்டாரைசியம் அனிசோஃபிலியே, ட்ரைகோக்ரம்மா கைலோனஸ், நியூக்ளியர் பாலிஹெட்ரோசிஸ் வைரஸ், இதெல்லாம் வந்து பூச்சிக்கொல்லிகளாக வந்து பயன்படுத்துகிறாங்க, உயிரியல் பூச்சிக்கொல்லிகளாக. 24 உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வகங்கள், 5 கரும்பு ஒட்டுண்ணி மையங்கள் மூலமாக உற்பத்தி செஞ்சு அது வந்து விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து ரசாயன பூச்சிக்கொல்லிகளுக்கு பதிலாக இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் சராசரியாக 22 லட்சம் மெட்ரிக் டன் வந்து ரசாயன உரங்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், அதுக்கு பதிலாக இயற்கை உரங்களை பயன்படுத்தணும்னு சொல்லியும் முதலமைச்சருடைய மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் கீழே இவங்களுக்கு வந்து என்னது விழிப்புணர்வு பயிற்சியெல்லாம் வந்து வழங்கப்படுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தர கட்டுப்பாட்டு ஆய்வகங்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 14 உரக்கட்டுப்பாட்டு ஆய்வகங்கள், ஃபெர்டிலைசர் கண்ட்ரோல் லெபார்ட்ரிஸ் இருக்குது, 12 பெஸ்டிசைட்ஸ் டெஸ்டிங் லெபார்ட்ரிஸ் பூச்சிக்கொல்லி ஆய்வகங்களும், 3 மாநில பூச்சிக்கொல்லி ஆய்வகத்துடன் கூடிய குறியீட்டு மையங்கள், ஸ்டேட் பெஸ்டிசைட்ஸ் டெஸ்டிங் லெபார்ட்ரி கம் கோடிங் சென்டர்ஸ். அதுக்கப்புறம் 2 ஆர்கானிக் ஃபர்டிலைசர் டெஸ்டிங் லெபார்ட்ரிஸ் இருக்குது, அதாவது 2 உயிர்ம உர பரிசோதனை ஆய்வகங்கள்.
திருச்சியில் உயிர் உர தர கட்டுப்பாட்டு ஆய்வகம், பயோ ஃபர்டிலைசர் குவாலிட்டி கண்ட்ரோல் லேபார்ட்டரி, அப்புறம் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் லேபார்ட்டரி, உயிரியல் காரணிகள் தர கட்டுப்பாட்டு ஆய்வகம், இது ரெண்டும் திருச்சியில் இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா மத்திய கட்டுப்பாட்டு ஆய்வகம் வந்து செயல்பாட்டில் இருக்குது. ஸோ இதுக்கான அப்ரிவேஷன்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்கும். ஸோ அதுவும் வந்து பார்த்துக்கோங்க. இதில் 14 தர கட்டுப்பாட்டு ஆய்வகங்களுக்கு வந்து தேசிய தர நிர்ணய அங்கீகாரம் வந்து பெறப்பட்டிருக்கு. NABL ISO அங்கீகாரம் வந்து வாங்கியிருக்காங்க. NABL அப்படிங்கிறது நேஷ்னல் அக்ரெடிடேஷன் போர்ட் ஃபார் டெஸ்டிங் அண்ட் கேலிப்ரேஷன் லேபார்ட்டரிஸ் அப்படிங்கிறது தான். இந்த திருச்சியில் இருக்கக்கூடிய உயிரியல் காரணிகள் தர கட்டுப்பாட்டு ஆய்வகம் இருக்கு இல்லையா, அது பார்த்திங்க அப்படின்னா பூச்சிக்கொல்லிகள் சட்டம் 1968, பூச்சிக்கொல்லி விதிகள் 1971, சட்டம் 68 கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான விதிகள் வந்து 71 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுபடி பார்த்திங்கன்னா இந்த ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ், பெவேரியா பேசியானா இந்த உயிரி கட்டுப்பாட்டு காரணிகளை பகுப்பாய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லியே இந்த தர கட்டுப்பாட்டு ஆய்வகம் வந்து திருச்சியில் நிறுவப்பட்டிருக்கு. அடுத்ததாக மண் வளம் அப்படின்னு பார்த்தோன்னா, மண் வளம் மண் பரிசோதனை நிலையங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தமிழ்நாட்டில் 37 மண் பரிசோதனை நிலையங்களும் 19 நடமாடும் மண் பரிசோதனை நிலையங்களும் இருக்குது. 2024 to 25 தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் மண் நலம் மற்றும் வளம் அந்த திட்டத்தின் கீழே இந்த கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் இருக்கு இல்லையா, அந்த திட்டங்களில் இருக்கக்கூடிய கிராமங்கள்லேருந்து ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் அப்படின்னு சொல்லி இந்த செயல் விளக்க திடல்கள் மூலமாக மண் வந்து மாதிரிகள் சேகரிச்சிருக்கிறாங்க. விவசாயிகளுக்கு வந்து சரியான பரிந்துரைப்படி 4 லட்சம் மண் வள அட்டைகள் வந்து வழங்கியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழ் மண் வளம் அப்படின்ற இணைய முகப்பை போர்ட்டலை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க ஜூன் 28, 2023. இது எதுக்காக அப்படின்னா விவசாயிகள் அவங்களுடைய மண் நிலம் இருக்கு இல்லையா, அதில் மண் மாதிரிகளை சேகரித்து அதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் அவங்களுடைய விளைநிலங்களுடைய அந்த ஊட்டச்சத்து நிலை வந்து என்ன, ஸோ எந்த மாதிரி உரம் வந்து பயன்படுத்தணும், என்ன பயிர்களை வந்து விளைவிக்கணும், இந்த மாதிரி ஆலோசனை பரிந்துரைகளை கொடுக்கறதுக்காக தான் இந்த தமிழ் மண் வளம் அப்படின்ற இணைய முகப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு போர்ட்டல் இருக்குது, மண் வள அட்டை இணைய முகப்புன்னு சொல்லிட்டு, சாயில் ஹெல்த் கார்டு போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து தமிழ் மண் வளத்தை வந்து இந்த ஒன்றிய அரசோடைய இணைய முகப்புக்கோட இணைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம், ஸ்டாமின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறத ஸ்டாமின் அப்படிங்கிறது குடுமியான்மலையில் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேளாண்மை துறையில் அலுவலர்கள்லாம் இருப்பாங்க, அலுவலர்கள் அமைச்சு பணியாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய வேளாண்மையில் பயன்படுத்தக்கூடிய புதிய தொழில்நுட்பங்களை வந்து சொல்லிக் கொடுக்கணும், கணினி தொடர்பான பயிற்சிகள் வந்து அளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அது தொடர்ந்து 2025 to 26 செயல்படுத்தப்படும் அப்படின்னாங்க. அடுத்ததாக மாநில வேளாண்மை மேலாண்மை மற்றும் விரிவாக்க பயிற்சி நிலையம், அக்ரிகல்ச்சரல் மேனேஜ்மெண்ட் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், சமிதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா வேளாண்மை அது தொடர்பான துறைகளில் பணிபுரியக்கூடிய அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுது. எந்த திட்டத்தின் கீழே அப்படின்னு பார்த்துட்டோன்னா மாநில விரிவாக்க திட்டங்களின் உறுதுணை சீரமைப்பு திட்டத்தின் கீழே இவங்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கப்படுது. இதே போல் நிறைய பட்டப்படிப்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய தேசிய வேளாண் விரிவாக்க மேலாண்மை நிலையம் மூலமாக செயல்படுத்தப்படுது. அடுத்ததாக நீர் மேலாண்மை பயிற்சி மையம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மதுரை மாவட்டம் விநாயகபுரத்தில் இருக்குது. வாட்டர் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் சென்டர், WMTC அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அப்ரிவேஷன்ஸை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம், அரசு தரப்பில் என்னென்ன புதுசாக பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்கள்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன மானிய திட்டங்கள் வந்து அரசு தரப்புலேருந்து கொடுக்கப்படுது, இதெல்லாம் வந்து கிராம ஊராட்சி அளவில் இருக்கக்கூடிய உழவர்களுக்கு போய் சேரணும். இதனால் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலும் 10 முன்னோடி விவசாயிகளை வந்து தெரிவு செய்கிறாங்க. ஆதி திராவிடர் பழங்குடியினர் வந்து விவசாயிகள் 2 பேர், அதில் 10 பேரில் 2 பேர் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இந்த 10 பேருக்கும் பார்த்திங்க அப்படின்னா புதிய வேளாண் தொழில்நுட்பம் என்ன, விவசாயம் சார்ந்த என்னென்ன திட்ட செயல்பாடுகள் இருக்குது, அந்த பயிற்சி அந்த பற்றின விளக்கங்கள் எல்லாமே இவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஆரம்பித்தது தான் உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் அப்படிங்கிறது. இந்த திட்டம் 2025 to 26 உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0 அப்படின்ற பெயரில் செயல்படுத்தப்படும் அப்படின்ட்டு இருக்காங்க.
அடுத்ததா விவசாய கடன் அட்டை திட்டம். ஸோ விவசாயிகளுக்கு வந்து சரியான நேரத்தில தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலமாவோ, இல்ல கூட்டுறவு வங்கிகள் மூலமாவோ, மண்டல ஊரக வங்கிகள் மூலமாவோ லோன் கிடைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஆரம்பித்த திட்டம் தான். ஸோ அவங்களுக்கு வந்து லோன் வாங்கி கொடுத்து பயிர் சாகுபடி செய்திட உதவுற வகையில் விவசாய கடன் அட்டை திட்டம் வந்து 1998லேருந்து செயல்பாட்டில் இருக்குது. ஸோ அது அவங்களுடைய எவ்வளோ வந்து பயிர் சாகுபடி பரப்பு வச்சுருக்காங்களோ அதன் அடிப்படையில் அவங்களுடைய நில அடிப்படையில் 1.6 லட்சம் வரைக்கும் வங்கிகளில் பிணையமில்லாத கடன் உதவி வந்து வழங்கப்பட்டு வருது. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 44 லட்சம் விவசாய கடன் வந்து இந்த அட்டைகள் மூலமாக வழங்கப்பட்டிருக்கு. இது 2025 to 26 நிதியாண்டுலையும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வேளாண் துறை சார்ந்த விருதுகள் என்னென்ன வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில அளவில் யாரெல்லாம் திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதிக உற்பத்தி திறனை கொடுக்குறாங்களோ, அதிக உற்பத்தி செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் குடியரசு தின விழாவின் போது திருந்திய நெல் சாகுபடிக்கான விருது 2011 to 12லேருந்து வழங்கப்பட்டு வருது. ஸோ அவங்களுக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு ப்ளஸ் தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளி பதக்கம் சான்றிதழ்லாம் முதல்வர் வந்து வழங்குவார். இது 2021லேருந்து இதோடைய பெயர் வந்து நாராயணசாமி நெல் உற்பத்தி திறனுக்கான விருது அப்படின்ற பெயரில் வழங்கிட்டு வராங்க. 2021க்கு முன்னாடி வரைக்கும் திருந்திய நெல் சாகுபடிக்கான விருதுன்னு இருந்தது. 2021லேருந்து நாராயணசாமி நெல் உற்பத்தி திறனுக்கான விருது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்ததாக பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் பாரம்பரிய நெல் பாதுகாவலர் விருது. இந்த விருது யாருக்கெல்லாம் வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, பாரம்பரிய நெல் ரகங்கள் இருக்கும் இல்லையா, அதை சாகுபடி பண்ணி அதை பாதுகாக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து அவங்கள ஊக்குவிக்கணும்னு சொல்லி பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் பாரம்பரிய நெல் பாதுகாவலர் விருதுகள் வந்து 2018 to 19 ஆண்டுலேருந்து வழங்கப்பட்டு வருது. இதில் மாநில அளவில் 3 பேர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க, 3 விவசாயிகளை. முதல் பரிசு பார்த்தோம் அப்படின்னா 1 லட்சம், 2வது பரிசு 75,000, 3வது பரிசு 50,000 வந்து வழங்கப்படுது. இது இல்லாமல் நிறைய விருதுகள் இருக்குது, நிறைய போட்டிகளும் வந்து நடத்தப்படுது. இது ரொம்ப முக்கியமானது மட்டும் பார்க்குறோம். அடுத்ததாக பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம். ஸோ இது வந்து 2019லேருந்து தமிழ்நாட்டில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்திட்டு வராங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சொந்த நிலம் இருக்கக்கூடிய தகுதியான விவசாய குடும்பங்களுக்கு வந்து உதவித்தொகையாக ஒவ்வொரு வருஷமும் 6,000 வந்து 3 தவணைகளில் வழங்கப்படுது. அவங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்து நேரடியாக பணப்பரிமாற்றம் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒன்றிய அரசால் வழங்கப்படுது. 2024 to 25ல் 1408 கோடி நிதி வந்து 22 லட்சம் விவசாயிகளுடைய ஆதார் எண் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கில் 19வது தவணையில் நேரடி பண பரிமாற்றம் மூலமாக வர வைக்கப்பட்டிருக்கு. 2025 to 26லையும் இந்த திட்டம் வந்து தொடர்ந்து செயல்படுத்தப்படும். PM கிசான். அடுத்ததாக ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம். இது 2025 to 26 நிதியாண்டில் 125 கோடி ரூபாய் நிதியில் வந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். இதன் மூலமாக விவசாயிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15 லட்சம் காய்கறி விதை தொகுப்பு வழங்குறது, 9 லட்சம் பழச்செடி தொகுப்பு வழங்குறது, 1 லட்சம் துவரை, காராமணி இந்த மாதிரி பருப்பு வகை விதை தலைகள் வழங்குறது அப்படின்னு சொல்லி இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மத்திய மாநில அரசு சேர்ந்து நிதி பங்களிப்போடு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் முதல்ல துளிநீரில் அதிக பயிர் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம். நிலத்தடி நீரை அதிகப்படுத்தி பாசன நீரோட பயன்பாட்டு திறனை அதிகரித்து சாகுபடி பரப்பை உயர்த்துறதுக்காக நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லி தான் துளிநீரில் அதிக பயிர் திட்டம் அப்படின்ற திட்டம் வந்து செயல்படுத்திட்டு வராங்க. இதில் மாநில அரசு பார்த்தீங்க அப்படின்னா சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியமும், மற்ற விவசாயிகளுக்கு வந்து 75% மானியமும் வந்து கொடுத்துட்டு வராங்க. இந்த திட்டம் 2024 to 25 அந்த ஆண்டிலிருந்து தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தோடு செயல்படுத்தப்பட்டு வருது. ஸோ ரெண்டையும் ஒன்றிணைச்சு செயல்படுத்திட்டு வராங்க. இந்த RKVY அப்படிங்கிறது PM ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா அப்படிங்கிறது தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம். அடுத்தது தேசிய தோட்டக்கலை இயக்கம், நேஷ்னல் ஹார்டிகல்ச்சர் மிஷன். ஸோ ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி இயக்கத்தின் துணை திட்டமாக 2014 to 15லேருந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அதாவது 60% ஒன்றிய அரசு நிதி உதவி கொடுக்கும், 40% மாநில அரசு நிதி பங்களிப்பு. ஸோ 60:40 அப்படின்ற ரேஷியோவில் 26 மாவட்டங்களில் செயல்படுத்திட்டு வராங்க 2014 to 15லேருந்து. இது 2022 to 23 நிதியாண்டிலேருந்து வேளாண் அபிவிருத்தி திட்டம் கிருஷ்ணாட்டி யோஜனா அப்படின்ற திட்டத்தின் கீழே செயல்படுத்திட்டு வராங்க.
2025 டு 26லேருந்து எல்லா மாவட்டங்கள்லேயும் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 26 மாவட்டங்கள், இந்த நிதியாண்டுலேருந்து எல்லா மாவட்டங்கள்லேயும் செயல்படுத்தப்படும். அடுத்தது பிரதம மந்திரியின் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம், விரிவான திட்ட அறிக்கைகள் அடிப்படையிலான திட்டம், டிபிஆர் பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ். இது முன்னாடி பார்த்தோம் பிரதம மந்திரியின் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிறது. உழவர்களுடைய புது புது திட்டங்களுக்கு வந்து ஊக்கம் அளிக்கிறது, அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வழங்குறது, கட்டமைப்புகளை நிறுவுறது, தோட்டக்கலை உத்திகளை பரவலாக்குறது, எதிர்பாராத இடர்பாடுகளை எதிர்கொள்கிறது அப்படின்னு சொல்லி. ஸோ தோட்டக்கலை பயிர்களோட உற்பத்தி திறனை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த திட்டம் வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அடுத்ததாக மானாவாரி பகுதி மேம்பாடு திட்டம், ரெயின்ஃபெட் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் இது. ஸோ இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், அதோட நிலையான பயன்பாட்டை உறுதி செய்யணும், வேளாண் உற்பத்தி முறைகளை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான், அதாவது இடம் சார்ந்த ஒருங்கிணைந்த வேளாண் முறையை ஊக்குவிக்கணும்னு சொல்லி இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க, மானாவாரி பகுதி மேம்பாடு திட்டம். ஸோ என்னென்ன ஸ்கீமு, அது எதுக்காக கொண்டு வந்தாங்க, அது மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. மற்ற எல்லா டீட்டெயிலும் தேவை அப்படிங்கிறது இல்லை. அடுத்ததாக மாற்று பயிர் சாகுபடி திட்டம், சிடிபி அப்படின்னு, கிராப் டைவர்சிஃபிகேஷன் ப்ரோக்ராம். இதில் வந்து அந்த புகையிலை பயிருக்கு மாற்று பயிராக காய்கறிகளை வந்து பயிரிடணும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக ஊக்குவிக்கப்படுறாங்க. அடுத்ததாக வேளாண் காடுகள், அக்ரோஃபாரஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டோன்னா 2023லேருந்து இந்த வேளாண் காடுகள் திட்டம் வந்து செயல்படுத்திட்டு வராங்க. வேளாண் காடுகளோட பரப்பை அதிகரிக்கிறது, கால்நடை மற்ற பயிர்களோட சாகுபடியை வந்து ஒருங்கிணைச்சு உற்பத்தி திறனை மேம்படுத்தணும் அப்படின்னும், கிராமங்களில் வேலைவாய்ப்பினை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. 2025 டு 26 நிதியாண்டில் இந்த திட்டம் 5 கோடி நிதியில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டம், பாரம்பர்கத் கிருஷி விகாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கை வேளாண்மை பண்ணக்கூடிய விவசாயிகளுக்காக இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. அடுத்தது தேசிய மூங்கில் இயக்கம், நேஷ்னல் பேம்பு மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வனம் இல்லாத அரச நிலங்களும் தனியார் நிலங்களிலும் இந்த மூங்கில் தோட்டங்களோட பரப்பளவை அதிகரிக்க செய்யணும்னு ஆரம்பித்தது தான் இந்த தேசிய மூங்கில் இயக்கம் அப்படிங்கிறது. 60:40 அப்படின்ற நிதி பங்களிப்போட செயல்படுத்தப்பட்டு வருது. மத்திய அரசு 60% நிதி கொடுப்பாங்க, மாநில அரசு 40%. ஸோ 60:40 அப்படின்ற ரேஷியோவில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்துகிறாங்க. அடுத்ததாக தேசிய சமையல் எண்ணெய் இயக்கம், நேஷ்னல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில் பாம். தமிழ்நாட்டில் விளைவிக்கக்கூடிய சமையல் எண்ணெய் பயிர்கள் இருக்கும் இல்லையா, அதோடைய பரப்பு உற்பத்தியை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, தேசிய சமையல் எண்ணெய் இயக்கம் அப்படிங்கிறது. ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம், இன்டகிரேட்டட் கோகோனட் டெவலப்மெண்ட் ஸ்கீம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னை வளர்ச்சி, தென்னையில் உற்பத்தி திறனை வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா தென்னங்கன்றுகள் வந்து இலவசமாக வழங்குறது, அது தென்னந்தோப்புக்களை வந்து புத்தாக்கம் பண்ணுறதுக்கு இடுபொருட்கள் வழங்குறது அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 6 மாவட்டங்களில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்திட்டு வராங்க. கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இந்த 6 மாவட்டங்களில். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே மத்திய அரசு, மாநில அரசு 2 அரசுகளுடைய நிதி பங்களிப்போடு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள். மாநில அரசு மட்டுமே செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை அடுத்து பார்க்கலாம். மாநில திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மாநில தோட்டக்கலை வளர்ச்சி திட்டம், ஸ்டேட் ஹார்டிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஸ்கீம், அதுதான் SHDS அப்படிங்கிறது. இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னா, அந்த தோட்டக்கலை பயிர்களுடைய பரப்பு வந்து விரிவாக்கம் பண்ணணும், மாடி தோட்ட தலைகள் வந்து வழங்குறது, பலாவில் ஊடுபயிராக காய்கறிகள் சாகுபடியை வந்து ஊக்குவிக்கிறது, சீமை கருவேல மரங்களை வந்து அகற்றுறது, அதுக்கு பதிலாக மிளகாய் சாகுபடி செய்கிறது, இந்த மாதிரி திட்டக்கூறுகளோடு இது செயல்படுத்தப்படுது. 2025 டு 26 நிதியாண்டில் 26 கோடி நிதியில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்ததாக கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், கலைஞரின் ஆல் வில்லேஜ் இன்டகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இந்த ஸ்கீம் 2021 டு 22 இந்த நிதியாண்டுலேருந்து செயல்படுத்திட்டு வராங்க. 5 ஆண்டு கால திட்டம் இது. அதில் எல்லா கிராமங்கள்லேயும் வேளாண்மையில் வந்து ஒட்டுமொத்தமாக வளர்ச்சியை வந்து உறுதி செய்யணும், வேளாண்மையில் கிராமங்கள் வந்து தன்னிறைவு அடையணும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டம் வந்து 2021லேருந்து செயல்படுத்திட்டு வராங்க. அடுத்ததாக பனை மேம்பாட்டு திட்டம், பால்மைரா டெவலப்மெண்ட் மிஷன் அப்படிங்கிறது. பனைமரங்களோட எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கணும், பனைமர பொருட்களுடைய மதிப்பு கூட்டலை ஊக்குவிச்சு வேலைவாய்ப்பை பெருக்கணும் அப்படின்னு சொல்லி 2021லேருந்து 22 நிதியாண்டுலேருந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்திட்டு வராங்க. இது 2025 டு 26 நிதியாண்டுலேயும் 1.75 கோடி நிதியில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு இருக்காங்க.
அடுத்தது தோட்டக்கலை பண்ணைகள்லாம் கொடுத்துட்டு பூங்கா பற்றி கொடுத்துருப்பாங்க. சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, அதுக்கப்புறம் நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் ஜான் சல்லிவன் பூங்கா. இது வந்து 2024 மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வச்சாங்க. இதே போல் நாகப்பட்டினத்தில் நாகூரில் நெய்தல் பூங்கா, கடலூர் மாவட்டம் வடலூரில் தோட்டக்கலை பூங்கா அமைக்கும் பணிகளும், ஊட்டி தாவரவியல் பூங்காவை மேம்படுத்தக்கூடிய பணிகளும் இப்போ நடந்துகிட்ருக்கு. அடுத்தது முதலமைச்சரின் சூரிய சக்தி பம்ப் செட்டுகள் திட்டம். ஸோ இந்த திட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விவசாயிகளுக்கு வந்து சோலார் பவர் பம்ப் செட்டுகள் வந்து மானியத்தில் அமைச்சு தராங்க. அடுத்தது ஈனாம், மின்னணு தேசிய வேளாண் சந்தை, எலக்ட்ரானிக் நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டு தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களோட எண்ணிக்கை இருக்கும் இல்லையா, அது வந்து SDG கோல் 2 நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்கில் தேசிய அளவிலான குறியீடாக வந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 157 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் இந்த ஈனாம் திட்டம் வந்து செயல்படுத்திட்டு வராங்க. இதன் மூலமாக தேங்காய் உட்பட 219 வேளாண் விளைபொருட்கள் வந்து வர்த்தகம் செய்யப்படுது. ஸோ இதில் வர்த்தகம் பண்ணோம் அப்படின்னா லைசன்ஸ் தேவை. ஸோ இதுக்குன்னு சொல்லியே ஒன்றுபட்ட ஒற்றை உரிமம், யூனிஃபைடு சிங்கிள் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது இருக்கிறவங்க மட்டும்தான் அது ஈனாமில் வந்து வர்த்தகம் பண்ண முடியும். ஸோ அந்த லைசன்ஸ் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 8634 வர்த்தகர்களுக்கு வந்து இந்த லைசன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது உழவர் சந்தை திட்டம் பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. 1999 டாக்டர் கலைஞர் அவங்களால இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். மொத்தமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 193 உழவர் சந்தைகள் வந்து இருக்குது. அடுத்ததாக விவசாயிகளுடைய சாகுபடிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அந்த மதிப்பு கூட்டுதல் பயிற்சிகள் பார்த்திங்கன்னா 1 கோடி செலவில் வழங்கப்பட்டிருக்கு. எந்த நிறுவனம் அதை வழங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, தேசிய உணவு தொழில்நுட்பம் தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவனம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட். சரிங்களா, இந்த அப்ரிவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக தமிழ்நாடு நீர்ப்பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டம், தமிழ்நாடு இரிகேட்டட் அக்ரிகல்ச்சர் மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட். ஸோ இந்த ஸ்கீம் 2017 செயல்படுத்திட்டு வராங்க. 125 கோடி மதிப்பீட்டில் 66 உப வடிப்பகுதிகளில் வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்திட்டு வராங்க. எதுக்காக அப்படின்னா, புதிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை உருவாக்கணும். ஏற்கனவே அந்த உற்பத்தியாளர் நிறுவனங்கள் இருக்கும் இல்லையா, அதுக்கு வணிக மேம்பாட்டில் உதவி செய்கிறது, வேளாண் தொழில் முனைவோரை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அடுத்தது தமிழ்நாடு மாநில வேளாண்மை விற்பனை வாரியம், தமிழ்நாடு ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் போர்டு. இது 1970 அப்போது உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எப்போது சட்டப்பூர்வ அங்கீகாரம் வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1987 தமிழ்நாடு வேளாண் விளைபொருட்கள் விற்பனை முறைப்படுத்துதல் சட்டம் 1987 படி சட்டப்பூர்வ வாரியமாக திருத்தி அமைக்கப்பட்டு இப்போ செயல்பட்டுட்டு வருது. அடுத்ததாக திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டானில் இருக்கக்கூடிய சிப்காட் தொழிற்பேட்டையில் மெகா உணவு பூங்கா வந்து நிறுவப்பட்டிருக்கு. 50 ஏக்கர் பரப்பளவில் 77 கோடி திட்ட மதிப்பீட்டில் இந்த மெகா உணவு பூங்கா வந்து நிறுவப்பட்டிருக்கு. ஸோ இது அங்கங்கே இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். 400 பேஜஸ் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஸோ முக்கியமானதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக விலை ஆதரவு திட்டம், ஸோ ப்ரைஸ் சப்போர்ட் ஸ்கீம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறுவடை காலங்களில் ஏதாவது விலை வீழ்ச்சி ஏற்படுது அப்படின்னா அப்போது விவசாயிகளுக்கு வந்து உதவணும் அப்படின்ற பாதுகாக்கணுன்ற நோக்கத்தோட விலை ஆதரவு திட்டம் வந்து செயல்படுத்திட்டு வராங்க. இதில் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மாநில வேளாண்மை விற்பனை வாரியம், முன்னே பார்த்தோம்ல, தமிழ்நாடு ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் போர்டு, அப்புறம் மாநில அளவிலான முகமை ஸ்டேட் லெவல் சப்போர்ட்டிங் ஏஜென்சி, தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை இணையம், நேஷனல் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன், மத்திய கொள்முதல் முகமை சென்ட்ரல் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்சி, அப்புறம் ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா முதன்மை கொள்முதல் மையங்களாக இதெல்லாம் தான் ப்ரைமரி ப்ரொக்யூர்மெண்ட் சென்டராக வந்து செயல்படுது. இவங்க வந்து கொள்முதல் பண்ணிக்குவாங்க. அந்த டைமில் விலை வீழ்ச்சி ஏற்படுது அப்படின்னா இவங்க வந்து கொள்முதல் பண்ணிக்குவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விளைபொருட்கள் வந்து சந்தை விலை குறைந்தபட்ச ஆதரவு விலை இருக்கும் இல்லையா, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், அதை விட கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சராசரி தர மதிப்பீடு தரத்தில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் இவங்க கொள்முதல் செஞ்சு அவங்க விவசாயிகளுக்கு வந்து இணைய வழியில் தொகையை கொடுத்துருவாங்க. அடுத்தது புவிசார் குறியீடு அப்படின்னு பார்த்தோன்னா, கடந்த 4 ஆண்டுகளில் இது வரைக்கும் வேளாண்மை உழவர் நலத்துறையின் மூலமாக 35 பொருட்களுக்கு
தனித்துவமான புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. சோழவந்தான் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு வந்து பெறப்பட்டிருக்கு. இங்கே வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த பொருட்கள் வந்து புவிசார் குறியீடு பெற பதிவு செய்யப்பட்டிருக்கு, எந்தெந்த பயிர்கள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அது ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. 2025 to 26 நல்லூர் வரகு, வேதாரண்யம் முல்லை, நத்தம் புளி, ஆயக்குடி கொய்யா, கப்பல்பட்டி கரும்பு முருங்கை. ஸோ அந்த 5 வேளாண் விளைபொருட்களுக்கு வந்து புவிசார் குறியீடு வாங்குறதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்குது. அடுத்ததாக ஏற்றுமதி தொடர்பாக பார்த்தீங்க அப்படின்னா, வேளாண் ஏற்றுமதி ஆலோசனை மையம், வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகம், டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேடு, அப்புறம் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, ஸோ அபீடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேளாண் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம். இந்த ஏற்றுமதி நிறுவனங்களோட ஒருங்கிணைப்போட விவசாயிகளுக்கு வந்து எதெல்லாம் ஏற்றுமதி பண்ணலாம், எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்றது தொடர்பான ஆலோசனைகள் வந்து வழங்கிட்டு வராங்க. அடுத்ததாக வேளாண் சந்தைப்படுத்துதல் சேவைகளை மின்னணு மயமாக்கல். அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விற்பனை செய்கிறதுக்கு வேளாண்மை தகவல் அமைப்பு, மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அப்புறம் மின்னணு வணிகத்தளம் இதெல்லாம் உருவாக்கப்பட்டு வருது. கூடிய விரைவில் அது நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பற்றி கொடுத்துருப்பாங்க. என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்குது அஃபிலியேட்டடு, அப்புறம் என்னென்ன பாடங்கள் வழங்கப்படுது இதெல்லாம் கொடுத்துட்டு கீழே வந்து ஸ்கீம்ஸ் கொடுத்துருப்பாங்க. புதுமை பெண் திட்டம் 6லேருந்து 12வது வரைக்கும் அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவிகள் உயர்கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்லி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்தில் மேற்படிப்புக்கான உதவித்தொகையாக ஒரு மாதமும் 1000 வழங்கப்படுது. 2024 to 25 கல்வியாண்டில் இந்த வேளாண்மை சார்ந்த படிப்புகளில் பயிலக்கூடிய உறுப்பு கல்லூரிகளுக்கும் இந்த உதவித்தொகை வந்து வழங்கப்பட்டு வருது அப்படின்ட்டுருக்காங்க. அதே போல் தான் தமிழ் புதல்வன் திட்டம் மாணவர்களுக்கான திட்டம். இதை எப்போ வந்து தொடங்கி வச்சாங்க? ஆகஸ்ட் 9, 2024 கோயம்புத்தூரில் இந்த தமிழ் புதல்வன் திட்டம் வந்து தொடங்கி வச்சார். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இணைப்பு கல்லூரி, அதாவது இந்த வேளாண் பல்கலைக்கழகத்தில் இணைக்கப்பட்டுள்ள இணைப்பு கல்லூரிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த உதவித்தொகை வந்து வழங்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் மாணவர்களோட திறன்களை மேம்படுத்துறதுக்காக திறன் மேம்பாட்டு மையம் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்படும். வேளாண்மையில் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கணும், மாணவர்களை வந்து தொழில் முனைவோராக்கணும் அப்படின்னு சொல்லி 2025 to 26 ஆண்டில் மாநில அரசு நிதி உதவியோட தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான டாக்டர் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதி 1 கோடி ரூபாயில் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தோடைய வானொலி நிலையம் வந்து இருக்குது, உழவர் சமுதாய வானொலி நிலையம் அப்படின்னு சொல்லி 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் 2010லேருந்து செயல்பாட்டில் இருக்குது. ஸோ விவசாயிகள் பயன்பெற வகையில் நிறைய நிகழ்ச்சிகள் வந்து இதில் ஒளிபரப்பப்படுது. அடுத்ததாக விருதுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு பார்த்திங்கன்னா 2023க்கான தேசிய நீர் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய விருதுகள் வாங்கியிருப்பாங்க. இதில் நிறைய இன்ஸ்டியூட் பேர்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் அப்ரிவேஷன்ஸுக்காக படிச்சுக்கோங்க. ஆல் இண்டியா கோஆர்டினேட்டட் ரிசர்ச் ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியன் சொசைட்டி ஆஃப் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, சென்ட்ரல் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி ரிசர்ச் இன்ஸ்டியூட், இதெல்லாம். இதே போல் ஆல் இண்டியா கோஆர்டினேட்டட் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஆன் இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம். அடுத்ததாக விதை பரிசோதனை நிலையம், சீட் டெஸ்டிங் லெபார்ட்டரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூரில் இருக்குது. இது பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தோட உறுப்பினராக 2006 ஆச்சு. அதோடைய அங்கீகாரம் 2014 கிடச்சிருக்கு. இன்டர்நேஷ்னல் சீட் டெஸ்டிங் அசோசியேஷன் அவங்களோட அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க. பன்னாட்டு குழுமத்தோடைய அங்கீகாரம் பெற்ற முதல் பரிசோதனை நிலையம் அப்படின்னாலும் இதுதான். அடுத்ததாக இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய விதை சட்டங்கள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. விதை சட்டம் 1966, அதுக்கான விதிகள் வந்து 68 கொடுத்துருப்பாங்க. விதை கட்டுப்பாடு ஆணை 1983, அப்புறம் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. அடுத்ததாக தமிழ்நாடு நீர்வழி பகுதி மேம்பாட்டு முகமை, தமிழ்நாடு வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஸோ இயற்கை வளங்களான நிலம், நீர்வள ஆதாரங்களை வந்து நீர்வழி பகுதிகளில் மேம்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்த மேம்பாட்டு முகமை 2002 சங்கமாக வந்து சொசைட்டியாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா 2009 இந்த நீர்வழி பகுதி மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அளவிலான இணைப்பு முகமையை வந்து நிறுவனாங்க. ஸோ ஸ்டேட் லெவல் நோடல் ஏஜென்சி.
இந்த ஏஜென்சி 2 முக்கியமான திட்டங்கள வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஒண்ணு வந்து பிரதம மந்திரியின் வேளாண் பாசன திட்டத்தின் ஒரு அங்கமான நீர்வழி பகுதி மேம்பாடு 2.0. ஸோ என்ன பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா கீழ வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் காம்பனன்ட் 2.0 அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும், பருவநிலை மாற்றத்துக்கான தேசிய தகவமைப்பு நிதியின் கீழ மானாவாரி நீர்வழி பகுதிகளில பருவநிலை பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது நேஷனல் அடாப்டேஷன் ஃபண்ட் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் இன் ரெயின்ஃபெட் வாட்டர்ஷெட்ஸ். இது 2 திட்டங்களையும் வந்து செயல்படுத்திட்டு வராங்க. இதில் முதல் திட்டம் இருக்கு இல்லையா, பிரதம மந்திரியின் வேளாண் பாசன திட்டம் நீர்வழி பகுதி மேம்பாடு 2.0. இது பார்த்தீங்க அப்படின்னா 7 மாவட்டங்களில் இப்போ செயல்படுத்திட்டு வராங்க. 2001 ஸ்டார்ட் பண்ணாங்க. 5 ஆண்டு காலத்தில் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி 2025 to 26 வரைக்கும் ஒன்றிய மாநில அரசுகள்னால ஒப்புதல் வழங்கப்பட்ட 268 கோடி நிதியில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது. செகண்டாக ஒரு ஸ்கீம் பார்த்தோம் இல்லையா, பருவநிலை மாற்றத்துக்கான தேசிய தகவமைப்பு நிதின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்கீம் இப்போ பார்த்தீங்கன்னா சேலம், விருதுநகர் மாவட்ட மானாவாரி நீர்வழி பகுதிகளில் வந்து செயல்படுத்திட்டு வராங்க. ஸோ இது வந்து ஒன்றிய அரசோடைய சுற்றுச்சூழல், வனம், பருவநிலை அமைச்சகத்தோட நிதி உதவியோட நபார்டு வங்கிய தேசிய செயலாக்க நிறுவனமாகவும், தமிழ்நாடு நீர்வழி பகுதி மேம்பாட்டு முகமையை மாநில செயலாக்க நிறுவனமாகவும் வச்சு செயல்படுத்திட்டு வராங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 2019 25 to 26 வரைக்கும். ஸோ இதுதான் வந்து திட்ட செயலாக்க காலம். இதுக்காக 23 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருந்தாங்க. இதில் வந்து இந்த திட்டம் வந்து இன்னும் செயல்பட்டுருக்கு. திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதனால் அதாவது நீர் பாதுகாப்பு மேலாண்மை மூலமாக காலநிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய விளைவுகளை தகவமைச்சு பயிர்களை வந்து ஊக்குவிக்கிறது. ஸோ மாற்று வாழ்வாதாரங்களை மேம்படுத்துறது மூலமாக நீடித்த நிலையான வாழ்வாதாரங்களை உறுதி செய்யணும் அப்படின்றது தான். ஸோ காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ப சமுதாயத்தோட திறனை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோடைய நோக்கம். இப்போ 2 மாவட்டங்களில் மட்டும் செயல்படுத்திட்டு வராங்க. தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழே 8 திட்டங்கள் வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அதாவது நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கீழே 8 ஸ்கீம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதே போல் பிரதம மந்திரியின் வேளாண் பாசன திட்டத்தின் கீழே 2 திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படுது. பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஒன்று வந்து வயல்தோறும் நீர் பாசனம், ஹர்கேட் கோ பானி அப்படின்றது. அப்புறம் வந்து துரிதப்படுத்தப்பட்ட பாசன பயன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சலரேட்டர் இரிகேஷன் பெனிஃபிட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு 2 திட்டங்கள் இந்த பிரதம மந்திரி வேளாண் பாசன திட்டத்தின் கீழே செயல்படுத்திட்டு வராங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இது இல்லாமல் அந்த கன்க்ளூஷன் அப்படிங்கிறதுல இந்த ஏறெழுபது நூல்லேருந்து வரிகள் கொடுத்துருப்பாங்க. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அப்படின்ற வரிகள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. இப்போ ரீசெண்டாக வேளாண் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதுவும் வந்து ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.